தீபாவளிக்கு ஏறக்குறைய 50 நாட்கள் இருக்கும் நிலையில் சிவகாசியில் பட்டாசு ஆலைகளில் மும்முரமாக உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இது பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். பட்டாசு ஆலைகளில் தொடர் விபத்துகள் நிகழ்ந்தாலும் சிவகாசி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பண்டிகைக்கான பட்டாசு தயாரிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளிக்கு ஏறக்குறைய 50 நாட்கள் இருக்கும் நிலையில் பட்டாசு ஆலைகளில் மும்முரமாக வேலை நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு மழை காரணமாக பட்டாசு விற்பனை மந்தமான நிலையில் இந்த ஆண்டு அப்படி எதுவும் நிகழாது என்ற நம்பிக்கையோடு பட்டாசு தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. வருஷத்தில் தமிழ்நாடு பெங்களூரில் மழை அடிச்சிருச்சு. மழையின் காரணமாக கொஞ்சம் பட்டாசு விற்க முடியாமல் போய்விட்டது. வாங்கினவர்களும் இதை வெடிக்க முடியாமல் போய்விட்டது. ஏன்னா தீபாவளி அன்றைக்கே மழை பெஞ்சிருச்சு. இதே போல் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா விவசாயம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. பணப்புழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு காரணங்களால போன வருஷம் பட்டாசு விற்பனை ரொம்ப மந்தமாக தான் இருந்துச்சு. கடந்த ஆண்டு விற்கப்படாத பட்டாசுகள் இருப்பு இருப்பதால் இந்த ஆண்டு உற்பத்தி சற்று குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது. இந்தாட்ட காரணம் என்னென்னா போன வருஷம் மழை அதிகமாக போன வருஷம் சீசனில் மழை அதிகமாக பெஞ்சால இந்தாட்ட மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது. 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால எல்லார்ட்டையும் ஸ்டாக் இருக்குது. அதாவது சென்னை ஏரியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண வர்ற எல்லார்ட்டையும் ஸ்டாக் அதிகமாக இருக்கிறால இந்தாட்ட இங்கே உள்ள இது ரொம்ப கம்மியாக இருக்குது. வாண்டட் கம்மியாக இருக்குது. அதே போல் ஸ்டாக் இந்தாட்ட இங்கே நிறையா இருக்குது. 2012 ரேட்டு கேட்குறாங்க. ரேட்டு குறைச்சி கேட்குறதுனால இங்கே முதலாளிமாருக்கு அவங்களுக்கு ரேட்டு கட்டலை, தளவாட ஜாமான்லாம் அதிகமாகி போச்சு. அதனால் அவங்க ரேட்டு குறைச்சி கொடுத்தா கட்டலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுவாக வேலைக்காரங்களுக்கு இந்த வருஷம் சரியாக வேலை கொடுக்கல. ஆனால் மழை, பட்டாசு இருப்பு அதிகம் போன்ற காரணங்கள் ஒருபுறம் சொல்லப்பட்டாலும் கடைசி நேரத்தில் பட்டாசு விற்பனை சூடுபிடிக்கும் என்ற நம்பிக்கையோடு உள்ளனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள். கடைசி 10 நாளைக்கு முந்தி வாங்கினா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது ஒரு நினைப்பும் பட்டாசு வியாபாரம் இப்போ ஒரு சாதாரண நிலைமையில் ரொம்ப சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கண்டிப்பாக பட்டாசு தீபாவளிக்கு வெடிக்கணுங்கிற ஒரு மக்கள் மனத்தில் இருக்கிறதுனால கடைசி நேரத்தில் விற்பனை அமோகமாக இருக்கும். வழக்கத்தோடு கூடுதலாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். கம்மியாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம், கூடுதலாகவே இருக்கும். தொடர் விபத்துகள், கடந்த ஆண்டு ஏற்பட்ட நஷ்டம் ஆகியவை சிவகாசி மக்களை பட்டாசு தொழிலில் இருந்து விலக்கி வைக்கவில்லை. மாறாக மேலும் நம்பிக்கையோடு பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட வைத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகாசியிலிருந்து கணேஷ்குமார்.